ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிம்பிளான தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் மசாலா பொருட்களும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போடுங்க. எப்போவுமே எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி கடுகு போடக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போடுங்க. கடுகை போட்டோன்னே பொரியிற அளவுக்கு நம்ம எண்ணெய் காஞ்சிருக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. 3 நல்ல பெரிய பெரிய வெங்காயம் நான் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெயோடு பெரட்டி விட்ட பிறகு அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சால்ட்டு சேர்த்துக்கும் போது சீக்கிரமாகவே நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கு வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கும். அந்த கண்ணாடி பதம் நமக்கு பத்தாது. தக்காளி தொக்கை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் போல் ஆயிடணும். அது வரைக்கும் வதக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா 3 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த டிஷ்ஷு நமக்கு சூப்பராக வரும். தக்காளியை சேர்த்ததும் கொஞ்சம் போல் உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ நமக்கு அந்த தக்காளியோட ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ தக்காளி ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துப்பேன். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு மசாலா ஐட்டம் எப்போவுமே எந்த டிஷ்ஷுக்கும் செய்யும் போது ஒன்றா சேர்த்து நீங்கள் கிண்டி விடுங்க. ஏன்னா மொத்தமாக சேர்த்து நம்ம கிண்டி விடும்போது ஒரு சிலது ஒன்றோட ஒன்று அங்கங்கே கலந்துரும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ அடுத்ததாக நம்ம மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். நீங்கள் என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவீங்க, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறோம். நீங்கள் தக்காளி தொக்கை சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி, தோசை அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் போட்டோன்னே அந்த பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி விடுங்க. நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு இது கரெக்டான பதத்துக்கு வரும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா அந்த நம்ம ஃபஸ்ட்டில் ஊற்றின ஆயில் தான் அது நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நமக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. உங்களுக்கு பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். அவ்வளோதான், தக்காளி தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் முட்டை, பாயில்டு எக்கு, அப்புறம் ஆம்லேட்,
அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.